வணக்கம். நடிகர் வடிவேலு ஒரு 10 பேர் தான் சினிமாவை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காரசாரமா பேசியிருக்காரு. இவர் சொன்ன பிறகு நடிகர் சங்க சார்பா நடிகர் விஷாலு, நாசர் இப்படி பல பேர் பேசியிருக்காங்க. ஏறத்தாழ வடிவேல் பேசுறது மாதிரியே விஷாலும் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, எங்களை வச்சு தான் பொழப்பு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதுல விஷால் பேசுனதை தாண்டி, வடிவேல் பேசுனதை தாண்டி நாசர் பேசுனதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. நாசர் பேசுனதுதான் சரியான பேச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாசர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு குறை சொல்லுங்க. ஏன்னா ஒரு கலைஞனை நீங்க உண்மையான குறைய சொன்னீங்க அப்படின்னா நாங்க திருத்திக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். அதனால நீங்க என்ன குறைகளோ அதை சொல்லுங்க, ஆனா எல்லாத்தையும் குறையா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசர் பேசினார். எனக்கு தெரிஞ்சு நாசர் மட்டும்தான் நிதானத்துல இருந்து பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நாசர் ஒரு சிறந்த கலைஞன். ஏன்னா சினிமாங்கிறத விட நடிப்புக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவர். அதையும் தாண்டி விஷாலை பத்தி நமக்கு தெரியும். விஷால் பேசின பேச்சுல என்ன மாதிரி பேசுவார் அப்படிங்கிறது தெரியும். என்ன நிலைமையில இருந்து விஷால் பேசுனது அப்படிங்கிறது வேற. அதாவது அவ்வளவு மோசமா அந்த வார்த்தை இருக்குல்ல, அது என்ன பேசினார் அப்படின்னா, இது சினிமாவை தாண்டி மற்றது பேசி சம்பாதிக்க முடியாதா? இப்ப யூடியூப்ல என்ன அவனும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானா? இல்ல உல்லாசமா யாராவது பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறானா உங்களை மாதிரி? இல்ல இல்ல. ஒரு யூடியூபர்ஸ் என்ன கூட வேலை என்ன? கொஞ்சம் மீறி போறவங்க இருக்காங்க, நம்ம அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல. எப்படி நீங்க எந்தவித மக்கள் பிரச்சனையை யோசிக்காம பல பேர் தற்குறித்தனமா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு உல்லாசமா இருக்கீங்களோ, அதே மாதிரி ஒன்னு ரெண்டு யூடியூபர்ஸ் எதை பத்தியும் கவலைப்படாம, சமூகம் எப்படி இருக்கு அதை பத்தி கவலைப்படாம இருக்காங்க. நீங்க அவங்கள திட்டுங்க, ஆனால் நீங்க குறி வச்சு பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. விஷால் தப்புனா விஷால் தப்புன்னு பேசுறோம்ல, அது மாதிரி நீங்க அந்த குறிப்பிட்ட யூடியூபர்ஸை குறி வச்சு பேசுங்க. மொத்தமா எல்லாரையும் பேசுறது அப்படிங்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இன்னொன்னுங்க, சினிமாவையும் அரசியலும் பொதுவெளிக்கு இருக்கக்கூடியது, அதை பேசத்தான் செய்வாங்க. ஏன் பேச செய்வாங்க அப்படின்னா, சினிமா மக்களுக்குள்ள ஒரு இதை ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி அரசியலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதை பத்தி ஒருத்தர் பேசுறதை ஏன் பேசுறான்னு கேட்கறத விட ஜனநாயகம் இல்லாத தன்மை வேற என்ன இருக்கு? இது விஷால் குறித்து. அப்புறம் நகைச்சுவை புயல் வடிவேலு உண்மையிலேயே சிறந்த நடிகருங்க, அப்படி ஒரு மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப சிறந்த நடிகர் அவர். இன்னைக்கு எந்த ஒரு மீம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 50% வடிவேல் இல்லாத மீம்ஸ் கிடையாது. இப்பவும் குழந்தைகள் பார்த்தா, நீங்க அழுகிற குழந்தை கூட வடிவேலுக்கு நகைச்சுவையை பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு யதார்த்தபூர்வமா உளப்பூர்வமான ஒரு நடிகர் வடிவேலு. அதுல ஒன்றும் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு 50 வருஷத்துக்கு வடிவேலுடைய நகைச்சுவை நீடிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தம். ஜிஎஸ்டி தொடர்பா வர்றப்ப ஒரு மீம் போட்டிருந்தாங்க. ஒண்ணுமே இல்லை, வடிவேலு டவுசர்ல இருந்து 2 பைய அப்படி காட்டுறாரு, அவ்வளவுதான். வெளியில எடுத்து காட்டுறாரு அப்படின்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வடிவேலு மீம்ஸ்ல இப்பவும் கலைக்கிறக்கூடியவர். ஆனா அப்படிப்பட்ட வடிவேலு உண்மையிலே சினிமாவுக்கு என்ன பண்ணாரு? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப சங்கர் பல இயக்குனர் சங்கர், அவர் பல தயாரிப்பாளரை காலி பண்ணார், அது வேற. ஆனா இவர் என்ன பண்ணாரு? சங்கரே காலி பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணாரு. இப்ப இம்சையரசன் 23ஆம் புலிகேசி 2ஆம் பாகம் எடுக்க போயிட்டு சங்கரே துண்ட காணும் துணியை காணும்னு ஓட விட்டால்தான் நம்ம நடிகர் வடிவேலு. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு தயாரிப்பாளரா இருந்தாலும் இல்ல இயக்குனரா இருந்தாலும் வடிவேலு கிட்ட மாட்டிட்டா சிக்கி சின்னாபனப்பட்டுருவாங்க அப்படிம்பாங்க. அது எப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த லோன் வாங்குறாள்லாம் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க ஒரு லோன் போடுங்களேன், ஒரு லோன் போடுங்களேன், ஒரு இன்சூரன்ஸ் போடுங்களேன் அப்படின்னு. ஆனா போட்டுட்டான் அப்படின்னா, போட்டதுக்கு பிறகு நம்ம அடிமைப்படுற அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். திடீர்னு போன் அடிச்சு, உங்களுக்கு லோன் முடிய போகுது சீக்கிரம் கட்டுங்க அப்படிம்பாங்க. பணம் இல்லைங்க. பணம் இல்லைன்னா அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க. நம்ம அப்புறம் சொத்தை வித்துட்டு கட்டணும். இதே மாதிரி தான் வடிவேலு கிட்ட ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை மாட்டிக்கிட்டா அதோட துண்ட காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு எதையாவது பிரிச்சு விட்டுட்டு ஓடுற இடம் தான் வடிவேலை விட்டுட்டு ஓடின இடம். நான் என்ன கேட்கிறேன், 2011க்கு பிறகு வடிவேலு ஏன் நடிக்கல? நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் பண்ணாரு, ரிட்டர்ன் ஆகி போயிட்டாரு. மாமன்னன் படத்துல நடிச்சாரு, அவருக்கு வடிவேலா நடிக்கல, வடிவேலு மாதிரி நடிச்சாரு. அதுல நடிச்சார் வடிவேலா? ஏன் அப்படின்னா, அது ஒரு வகையான கேரக்டர், அது ஒரு நகைச்சுவைக்கான பாத்திரமே கிடையாது. அது இன்னொன்று கதையில் இருக்கக்கூடிய அழுத்தம். மாரி செல்வராஜ் படம் ஓடிடுச்சு. வடிவேலு ஏன் நடிக்கல? இந்த ஏறத்தாழ 14 வருஷமா எங்க போனாரு? வனவாசம் போனாரு. வடிவேலு அளவுக்கு இன்னைக்கு நகைச்சுவை நடிகர் கிடையாது. ஏன் எங்க என்னாச்சு? ஏன் என்னாச்சு அப்படிங்கிறப்ப தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. காக்காவுக்கார பணம்பழம் விழுந்த கதை இருக்கு இல்லையா, அந்த கதை தான். ஏன்னா ஜெயலலிதா பேரை சொன்னாங்க எல்லாரும், அந்த அம்மாவால தான் இவர் நடிக்க விடாம போயிட்டாங்க அப்படின்னு. இல்ல, இந்த பேரை வச்சு பல தயாரிப்பாளர்கள் பல நடிகர்கள் ஏங்க ஹீரோக்களே பயந்த காலம் உண்டு வடிவேலை பார்த்து. ஹீரோக்களே மதிக்காதவர் தானே வடிவேலு. அதே மாதிரி பல பேரு அப்பா
போதுபடா சாமி உன்னோட குப்பை ஓட்ட முடியாது அப்படிங்கிற கணக்கில் தான் பல பேர் வடிவேலை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. ஒதுங்க ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு ட்ரெண்ட் மாறி போச்சு. இன்னைக்கு வடிவேலை கூப்பிட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல யாருமே கிடையாது. அப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன வேலை? முதல்ல நீங்க நீங்க யாரை குறை சொல்லணும்? இயக்குனர்களை குறை சொல்லுங்க. எந்த இயக்குனரை குறை சொல்லுங்க? எல்லாரையும் குறை சொல்ல வரல. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 படம் 15 படம் பேர் தெரியாத இயக்குனர்கள் படத்தை ஓட வச்சிருக்காங்க. சின்ன கதாநாயகர்கள் படத்தை ஓட வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்க? முதல்ல மக்கள் சார்ந்த படம் யார் எடுக்கிறா? எடுத்தா படம் ஓடும். அதுக்குள்ள திரைக்கதை சரியா இருந்து, அதுக்குள்ள பாடல்கள் சரியா இருந்து, மக்கள்கிட்ட அது கனெக்ட் ஆனிச்சுன்னா அந்த படம் ஓடும். இதுதான் யதார்த்தம். அதை விட்டுட்டு யூடியூபர்களால படம் ஓடாம போகுது, படம் வரும்போது விமர்சனம் பண்றாங்க, வராம இருக்கப்போ விமர்சனம் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க 10 படம் நீங்க யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, 2 மனநிலையில தேட்டர் வாசல்ல போய் நிற்பான். இந்த படம் விட்டு வர்றவன்ட்ட கேட்பான், என்ன படம் எப்படின்னு இருக்கு அப்படிம்பா. எப்பா போயிடாதரா அப்படின்னா துண்டக்கான துணியை கண்ணு திரும்பி ஓடிடுவான். ஒரு சில பேர் வரும்போது அவன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அலாதியா சிரிச்சுட்டு வருவாங்க. அப்பா நல்லா இருக்கு போல இருக்குடா அப்பா சாமி அப்படின்ட்டு படம் பார்க்க உள்ள போயிடுவான். அன்னைக்கு 3 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்க்கே இந்த கதி அப்படின்னா, இன்னைக்கு ஒண்ணுக்கு ஆகாத அறுத குப்பை அறுத பழசு ஒண்ணுக்கு ஆகாதது 1000 கொலையை வச்சுக்கிட்டு நீங்க படம்ங்கிற பேர்ல பண்ணிட்டு எங்ககிட்ட 200 ரூபா பணம் வாங்குறீங்க, 300 ரூபா பணம் வாங்குறீங்க. குடும்பமா போனா 2000 ரூபா பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் கார்ல போனா கார் பார்க்கிங் செலவு ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் பக்கெட் பாப்கார்ன் ஒன்று செய்றீங்க. அதை 10 ரூபாய்க்கு சோளத்தை போய் எங்கள்கிட்ட 300 ரூபாய்க்கு வாங்கி அதையும் தின்னு தொலைச்சிட்டு பின்னாடி ஆஸ்பத்திரியில் படுக்கிற கொடுமை எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. படம் பார்க்குற கொடுமை ஒரு பக்கம் அனுபவிக்கணும் அப்படின்னா அதை திங்கிற கொடுமை ஒரு பக்கம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்க ஏன் நல்ல படம் கொடுக்கறதுக்கு எந்த நல்ல படத்துக்கு எதுக்கு போறீங்க? நீங்க நல்ல படம் கொடுத்தா ஏன் மக்கள் பார்க்க மாட்டோமா? இப்போ நல்ல படம் வராம தானே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். நல்ல படத்தை கொடுங்க, நல்ல கதையை கொடுங்க, நல்ல கதையை தேடி மக்கள்கிட்ட போங்க. லேசா காசு வந்த உடனே மக்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு பேசாம இருந்துடுறது. கேரளா இயக்குநர்கள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு மக்கள்கிட்ட போறாங்க. எப்படி கேரளா படம் ஓடுது? குறைஞ்ச பட்ஜெட் படம் ஓடுது. இங்க என்ன பண்றது அப்படின்னா, முதல் ஆப்பு தயாரிப்பாளருக்கு வச்சிடுறது. 500 கோடி 200 கோடி 800 கோடின்னு முதல் ஆப்பு தயாரிப்பாளருக்கு வச்சிடுறது. அவர் தயாரிப்பாளர் கொஞ்சம் கொஞ்சமா சொத்தையெல்லாம் வித்துட்டு நிறைய தயாரிப்பாளர்கள் போண்டி ஆயிடுறது. அப்புறம் எப்படி தயாரிப்பாளர்கள் வருவாங்க? ஏன் நீங்க 4 படம் இலவசமா நடிச்சு கொடுங்களேன், சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, நடிச்சு கொடுக்க வேண்டியதானே? இப்ப இப்படி வந்துட்டு ஒரு யூடியூபர்களை பேசுறது அப்படிங்கிறது, நீங்க யார ஒரு சில பேரை பேசலாம், நம்ம ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா என்னன்னே தெரியாம விட்டு அடிக்கிறாங்க. அவங்கள நீங்க குறி வச்சு பேசுங்க, அவங்க பேரை சொல்லி பேசுங்க, அவங்க பண்றது தப்புன்னு பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா மொத்த விமர்சனமே மோசம் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, ஒரு ஜனநாயக நாடு. நீங்க சினிமா அப்படிங்கிறப்ப அரசியல் அப்படிங்கிறப்ப விமர்சனம் பண்றதுக்கு மக்கள் வரத்தான் செய்வாங்க. நல்ல நான்லாம் இது வரைக்கும் நல்ல விஷயங்களை நல்லதுன்னு தான் சொல்றோம். மோசமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா திட்டுவோம். எங்களுக்கு அந்த ஜனநாயக உரிமை இருக்கு. அப்படி இல்லைங்கிறப்ப பார்த்துக்கலாம். அந்த வகையில நீங்க விஷாலுக்கு பத்தாது, அது நல்லா தெரியும். நான் வடிவேலு இப்போ 10வது தன்மையில் இருக்காரு போல இருக்கு. இதுதான் வடிவேலை பற்றி புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதனால வடிவேலு வந்துட்டு கொஞ்சம் மக்களை பாருங்க. ஒரு நேரம் மக்கள் சார்ந்த நகைச்சுவை நடிச்சுட்டா நீங்க பெரிய ஆளா நீங்க. இன்னைக்கு மக்களை பார்க்குறப்போ உங்களுக்கு சர்வசாதாரணமாக தெரியும். அதனால வந்து அந்த பசிச்ச கணக்கன் பழங்கணக்கு எடுத்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கண்ட மாதிரி பேசுறது அது சரியில்லை அப்படிங்கிறதா வடிவேலுக்கான விஷயம். நன்றி, வணக்கம்.